நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. வணக்கம். நம்ம 2025 மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். குறிப்பாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் கோச்சாரத்தில் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் முக்கியமான பலன். மெயினாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாத கடைசியில் மார்ச் 29ஆம் தேதி இது வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றாரு. உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிப்பதற்கான ஒரு காலகட்டம் இந்த மாதத்துல கடைசியில இருந்து ஆரம்பிக்குது. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல 14ஆம் தேதி சூரிய பகவான் வர்றாரு. மாத கடைசியில தான் சனி அங்கே இருக்காரு. ஏற்கனவே அங்கே ராகு, புதன், சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் கோச்சாரத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 12ஆம் இடம் அப்படின்னாலே முதலீடுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு வாய்ப்பு இருக்கோ எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பண வசதி, பொருள் வசதி இல்லைன்னால் கூட உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகள், கணவன் மனைவி 2 பேர்ல யாருக்கா செலவினங்கள், இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாத கடைசி வரைக்கும் இருக்கு. ஆகையினால இது விஷயத்தில் கொஞ்சம் கவனம். இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பண வசதி ஏதாவது வருமா அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்கு, செலவுகள் இருக்கு, அதுக்கு தகுந்த இதுவும் உண்டு. ஆக இந்த மாதத்துல உங்க கையில பணம், தனம், மணி ரொட்டேஷன் என்பது இருந்துகிட்டே தான். பெரிய ஹைலைட்டான விஷயம் நான் இப்ப சொன்னதுதான், இந்த மாத கடைசியில உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றாரு. அது வரைக்கும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்க ஃபர்தரா நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது பெரிய லெவலில் நீங்கள் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறேங்க, ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் வரைக்கும் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. நான் ரொம்ப நாளாக கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல நிறைய இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லது. ஏன்னா உங்க முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. அது மட்டும் இல்ல முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவானுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார். அப்படி இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த மாதத்துல எவ்வளவு குயிக்கா நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன எய்ம் பண்ணியிருக்கீங்க, பிளான் பண்ணியிருக்கீங்க, அது அத்தனையும் சீக்கிரமா செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க. இது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்திலையுமே அசால்ட்டா இருக்காதீங்க. இந்த மாதம் மேசராசியில பிறந்த நீங்க எகெயின் அண்ட் எகெயின் மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. எந்த விஷயத்திலையும் என்ன கிரகங்கள் நமக்கு எப்போ சாதகமா இருக்கோ அப்போ நம்ம வேகமா மூவ் ஆகணும். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த மாதம் கடைசியில தான் சனி பகவான் பயிற்சி. அதுக்குள்ள 29ஆம் தேதிக்குள்ள என்னென்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி நீங்க ஃபுல்ஃபில் பண்ண போறீங்க அப்படிங்கிற பிளான் பண்றது மட்டும் இல்லாம பிளானை இன்புட் பண்றதுக்கான வழியை மெயினா பாருங்க. ஸோ 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி எவ்வளவுக்கு நீங்க டெவலப் பண்ணீங்களா நல்லது. அது மட்டுமல்ல, நீங்க எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு நன்மையாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாத கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு 7.5 சனியா வந்துருவாரு. நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ல அப்பையும் வெற்றி உண்டு, ஆனா நிறைய போராட்டங்கள் உண்டு. ஆக இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ எவ்வளவுக்கு நீங்க வாழ்க்கையில எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எந்த விஷயத்திலுமே சரி, அது ரொம்ப நல்லது. இந்த உலகத்துல யாரையாவது நம்ம நம்பித்தான் ஆகணும். அந்த நம்பிக்கைக்குரியவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பயன்படுத்திக்கங்க. எப்பயெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். உறவுகள் உங்களை மட்டும் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இருந்துகிட்டே இருக்கு. இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்றதுக்கான மாதமாகவும் இது இருக்கு. ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட அதில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம், இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வேலையில்
நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ப்ரொமோஷன் மட்டுமல்ல, நான் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் அல்லது போனஸ் எதிர்பார்க்குறேன், அரியர்ஸ் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நான் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. நான் ரொம்ப நாளாக லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்குமான்னு தெரியல, இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்ல வேலையாட்களை யாரெல்லாம் தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு சர்வன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது நல்ல லேபர் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணி செய்தியோ தகவல்களையோ மெயிலையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் எனக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, அது சம்மந்தப்பட்ட எந்த அறிகுறியுமே தெரியல, லேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் லவ் அஃபயரில் இருக்கீங்களோ இந்த மாதம் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய தொழிலில், பிஸ்னஸில் நீங்கள் ஓரளவுக்கு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ஃபியூச்சரில் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் முழுமையாக வரப்போகிறீங்க. இந்த மாத கடைசியில் வந்து பெரிய நன்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நிலைமை மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தோட முடியுது. 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம், மனக்குழப்பம்னு அர்த்தம். ஸோ இந்த அத்தனையும் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நீங்குது. அது மட்டும் இல்லை, கடனில் அவஸ்தைப்படுறவங்களுக்கு கடன் குறையும். கிரானிக்கான டிசீஸ், நோயில் அவஸ்தைப்படுறவங்களுக்கு நோய் குறைவதற்கான வாய்ப்பு. டிவர்ஸ் ஆனவங்க மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் பாசிபிலிட்டிஸ். இது அத்தனையும் இந்த மாத கடைசியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் அமையும். ஆக நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்கு. இந்த நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு. குறிப்பாக இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க, ரிட்டர்ன் நல்லா இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ மெயினாக இந்த மாதத்தில் மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் நிறைய உண்டு. இருந்தால் கூட உங்களுக்கு கெடுபலன்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் வருங்காலங்களில் இருக்குது. குறிப்பாக சனி பகவானுடைய ஒரு ஆளுமையிலிருந்து நீங்கள் விடுபடுறீங்க. 8ஆம் பார்வையிலிருந்து அது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ எங்கெல்லாம் சிவனோடு கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க. குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க. நல்லா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.